எப்பொருள் யாரை கேட்பன அப்பொருள் மெய்ப்பொருள் காட்டுகிறது. எப்பொருள் எத்தனை மெய்யாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணுகிறது. மொத்தத்துல நம்ம தகவல் கொடுத்துருக்கோம். நாம தான் இறங்கி செய்யணும். தகவல் கொடுத்துருக்குறோம். இந்த 10 ரூபா சாம்பிளே அவங்க செய்யாம இருக்கிறாங்க. அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான். அவங்கள எதுவும் செய்ய மாட்டாங்க. அவங்க சும்மா வாயில தான் வாய் வேதாந்தம். இதவே செய்ய முடியாதவங்க ஒரு 10 ரூபா சாம்பிள் வந்து எடுத்து எல்லா விவரம் சொல்லியாச்சு, ஆயிரக்கணக்கான செய்தி கொடுத்தாச்சு. அதை எடுத்து பார்த்து செக் பண்ணி பார்த்து அது ஒரு நாள் வச்சிருந்தாவே அந்த எனர்ஜி கீழே இருக்கிறது எனர்ஜி மேலே இருந்து கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஃபர்தர் டெவலப்மெண்ட் கொண்டு போகலாம். இதை கூட அவங்க பண்ணாமல் இருந்தாங்கன்னு என்ன அர்த்தம்? அப்படிதான் இருப்பாங்க. அப்படிதான் இருப்பாங்க. ஆமா. ஒரு மீறி போனா சொல்லுங்க, உங்க கருத்தை சொல்லுங்க. இது லோ காஸ்ட் இதுங்க. இது பண்ணா வந்து எல்லாம் ஈஸியா மலிவா கிடைக்கும். எல்லாமே பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம். முதல்ல எனர்ஜினா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். எனர்ஜினா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ எனர்ஜியை பத்தி யாரும் பேச மாட்டாங்கன்னா அவங்க இது மல்டி லெவல் காஸ்ட் வைஸ் தான் பேசுறாங்களே வச்சு இது எனர்ஜி பத்தி பேசுறேன். பணத்தை அடிப்படையாக வச்சு பேசுறாங்க. சமுதாயத்துக்கு ஃபங்க்ஷனலாக வந்து இந்த ரெவல்யூஷன் ப்ராசஸ் பற்றி அவங்க யாருமே பேச மாட்டாங்க. ரெவல்யூஷன் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி கிரியேட் ஆச்சு, ஆதியில் இப்படி தான் இருந்தது அப்படின்றது இது வரைக்கும் இவங்க அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. இவங்க புதுசாக ஏதோ கண்டுபிடிச்சி அதுலேருந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது நிலைக்குமா நிலைக்காதா, அது நெக்ஸ்ட் ரெவல்யூஷன் ப்ராசஸ் என்ன, அதை பற்றி அவங்களுக்கு ஐடியாவும் கிடையாது, அதை பற்றி சிந்திக்கிறதும் கிடையாது. இப்போ ராமலிங்கம் காட்சி பண்ணியிருக்காருல, அது வந்து ஒரு பாதி முன்னேற்றம் தான். அது முழு முன்னேற்றம் கிடையாது. அது ஒரு நல்ல முயற்சி, அவ்வளவுதான். நல்ல முயற்சி, முன்னேற்றம் தான். ஆனால் எல்லாம் முயற்சி பணத்துக்காக எல்லாமே பண்றாங்க. இது வந்து இது இப்போ அவங்களே கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ வேற மாதிரி அது டைரக்ஷன் திருப்பி வேற எடுத்து போயிடுவாங்க. இது சமுதாயம் பொது நோக்கத்துக்காக யாரும் இதுவும் அவங்க பண்றது கிடையாது. எல்லாமே பர்சனல் இன்வென்ஷன் தான். பர்சனல் இன்வென்ஷன். அப்ப எங்க சமுதாயம், வேர் இஸ் த ஃபோக்கஸ்? சரி, நாம செயல்பாட்டு கொண்டு வரலாம். நாம அதுக்கு தான் நமக்கு வந்து இப்ப நான் வந்து என் பொண்ணு போனான்னு செஞ்சிருவாங்க. நான் ஒரு 2 நாள் தான் இருக்குது, போயிடுவாங்க. அங்க போய் செய்ய சொல்லலாம். அதே மாதிரி ஸ்வீடன்ல அவர் செய்யறாரு. ஸ்வீடன்ல சாம்பிள். இவங்க 2 பேர்த்தை தான் நம்ப முடியும், மற்றது யாரும் நம்ப முடியாது. நீங்க வேணா முயற்சி பண்ணலாம். நீங்க வந்து என்ன பண்ணலாம், நீங்க வந்து ஒரு லேப்ல தான் செய்ய முடியும். லேப்ல செய்யறது ஒரு நீங்க இதை வந்து எங்களோட நீங்க பேசலாம். இதை எடுத்து செஞ்சு போய் இது பிளாக் ஹோல் இப்படிதான் வேணும் நீங்க பேசலாம். நீங்க வந்து பேசலாம். உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்தா நீங்க பேசலாம். நான் வந்து வீடியோல பேசுறப்ப நீங்க பேசலாம். அதை நீங்க பேசலாம். எங்க எனர்ஜி சைட்லயோ, ப்ரொஃபஸர்ட்டையோ, அது கல்லூரிலையோ, அல்ல வாட்ஸ்அப்லயோ. இப்படிதான் நான் வாட்ஸ்அப் தான் பேச முடியும், யூடியூப்ல தான் பேச முடியும். வேற ஒண்ணுமே நான் செய்ய முடியாது. நான் செஞ்சு காட்டலாம். மீறி போனா நான் கோ பைலட்ல போய் அவன் கோ பைலட்ல அப்புறம் ஏஐல பேசலாம். ஏஐல பேசுறப்ப அது எனக்கு ஏஐல பேசுவான். அதை நான் காப்பி பண்ணி எங்க போடுறேன், இப்போ இதுல போடுறேன். நான் வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸ்ல போடுறேன். பாக்குறாங்க, ஸ்டேட்டஸ்ல போடுறேன்னு. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பார்த்தேன். 20 பக்கம் அந்த இது பார்த்தேன். இப்போ பார்த்தேன், படிச்சேன். அதெல்லாம் பாக்குறாங்களா? எங்கேயோ ஒருத்தர் கேட்டான், எப்படி போட்டான், எப்படி ஒருத்தர் கேட்டாரு. போட்டான் வந்து எப்படி, அது ஊடகமே எல்லாமே மின்சாரம் வருது. மின்சாரம் வராதுங்க ஐயா. மின்சாரம் என்பது வேற. மின்சாரத்துக்கும் ஆற்றல், எலக்ட்ரான் நகராது. புரோட்டானும் நகராது, எலக்ட்ரானும் நகராது, புரோட்டானும் நகராது, நியூட்ரானும் நகராது. புரியுதுங்களா? இதெல்லாம் ஆடுகின்ற போல ட்ரிப்ட், சாயறது, அதிர்றது, இப்படித்தான் பண்ணுமே தவிர, இப்ப ஒரு கம்பின்னு வச்சுக்கங்க. கம்பி இருக்கு, கம்பிகள் வந்து எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் இருக்கு இல்லையா? அதுல வேவ் இருக்கான்னு பாருங்க. வேவே இருக்காது. என்னது வேவ்ஸ் இருக்காது. அப்ப அது இது நகராதுன்னு அர்த்தம். எது நகராது? இப்ப அது ஒண்ணு நகராது. கம்பி இருக்குதுன்னா அது வந்து அந்த மெட்டல்ல வந்து டச் பண்ணா எல்லா இடத்துலயும் இருக்கும். அப்படிதான் கணக்கு வச்சு பாஸ் ஆகிறது கிடையாது. டச் பண்ணா அப்ப இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எலக்ட்ரான் நகருது, எலக்ட்ரான் நகராது, எலக்ட்ரான் ட்ரிஃப்ட் ஆகும். அப்போ லைட் வேவ் உள்ள பூதுகின்ற பொழுது இந்த லைட் வேவ் தான் ஸ்பீடா தள்ளி விடும். லைட் வேவ் தான் ஸ்பீடா தள்ளி விடும்.
ம். ஸ்பீட் பண்ணது அவ்வளவுதான். மற்றபடிக்கு எலக்ட்ரானிக் ஸ்பீடே கிடையாது. ஒரு நத்தை வேகம் கூட கிடையாது. என்னது? நத்தை வேகம் கூட கிடையாது. இது யாருக்குமே தெரியல. இது வரைக்கும் அப்போ எலக்ட்ரான் வந்து புரோட்டான் எலக்ட்ரான் மூவ்மெண்ட் எதுவும் கிடையாது. இது ஒன்லி ட்ரிப்ட். ட்ரிப்ட் வெலாசிட்டி அப்படி சாயும் முன்னாடி ஆடி ஜெர்க் ஆகும், அப்படி நகரும், ஜம்ப் ஆகும், இப்படி அது அதனால ஜம்ப்புங்கிறான். அப்ப எலக்ட்ரானுக்கு ஸ்பீடு கிடையாது, போட்டானுக்கு தான் ஸ்பீடு. லைட்டுக்கு தான் பவர் இருக்கு. போட்டான்ல ரெண்டு வடிவம் இருக்குதுங்க. லைட்டுடைய ஸ்பீடுக்கு போட்டான் போகுதுங்கிற. அப்ப போட்டான் வேற, லைட் வேற. லைட்டுக்கு வந்து எனர்ஜி கேரி பண்றது, லைட் வந்து எனர்ஜி கேரி பண்ணாதுங்கிற. எனர்ஜியை கேரி பண்ணாது. போட்டான் தான் எனர்ஜி கேரி பண்ணிட்டு போகும். லைட் மட்டும் தான் கேரி பண்ணுது. எது? இன்ஃபர்மேஷன் மட்டும் கொண்டு போகுது. இந்த லைட் வந்து என்ன, இன்ஃபர்மேஷன் மட்டும் கொண்டு போகுது. போட்டான் வந்து எனர்ஜி கேரியர். எனர்ஜி பாக்கெட்னே பேரு. எனர்ஜி பொட்டலம், எனர்ஜி பையி, எனர்ஜி டப்பா. இப்ப நாம என்ன பண்ண, எதிர்காலத்துல ரெண்டையும் மிக்ஸ் பண்ண முடியுமான்னு பாக்கணும். அது ரெண்டுக்கும் மாஸ் கிடையாது, ரெண்டுக்கும் வெயிட் கிடையாது, மாஸ். ரெண்டு கிட்ட சேம் ஸ்பீடு தான். ரெண்டுக்கு மாஸ் கிடையாது. ரெண்டுக்கும் லைட்டுக்கு மாஸ் இல்ல, எனர்ஜி பாக்கெட்டுக்கு மாஸ் இல்ல. பாருங்க, அவ்வளவு எனர்ஜி, பட் மாஸ் கிடையாது. பாருங்க எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. எடையும் இல்ல, ஆனா எனர்ஜி. என்னது? எனர்ஜி எடையும் கிடையாது, ஆனா எனர்ஜி. அப்ப என்ன பண்ணணும், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி, இப்ப நம்ம என்ன குவாண்டம் ஜெனரேட்டர். இப்ப நம்ம பிளாக் ஹோல் இருந்து எனர்ஜி எடுத்துட்டோம்னா, வீட்டுக்குள்ள மினி ஜெனரேட்டர், ஒவ்வொரு வீட்டுக்கு ஜெனரேட்டர் வச்சிடலாம். அதிகபட்சம் 10,000 செலவுல கொண்டு வந்துடலாம். 10,000 செலவுல ஒரு மணி நேரத்துக்கு 1000 வாட்ஸ் கொண்டு வந்துடலாம். ஒரு மணி நேரத்துக்கு 1000 வாட்ஸ்ல என்ன ஆச்சுங்க? 1000 வாட்ஸே இருக்கு போற ஒரு நாளைக்கு. அதை வச்சு என்ன வேணா பண்ணிக்கலாம். 24 மணி நேரத்துக்கு 24 வாட்ஸ். கிணத்து தண்ணி தான், வாட்டர் தண்ணி தான். தண்ணி வந்து சேருதல் பிரிதல் நடந்துகிட்டே இருக்கும். தண்ணிங்கிறது ரெண்டு மூலக்கூறு சேர்ந்தது தானே. ஆமா, ரெண்டு மூலக்கூறு சேர்ந்தது தண்ணி. அவ்வளவுதான். மூலக்கு வந்து ஆவதும் இல்லை, அழிவதும் இல்லை. மூலக்கூறு ஆவதும் இல்லை, அழிவதும் இல்லை. ஆமா, இதுதான் அந்த மேக்னெட்டிக், அந்த மெட்டல் மேக்னெட்டிக், நம்ம அந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து பிரிச்சு விட்டுருது. அவ்வளவுதான். உள்ள அந்த கண்ணுக்கு தெரியாத அறைகள் இருக்கும் பொழுது, திருக்கப்பட்ட அறைகளோ அல்லது வந்து கண்ணுக்கு தெரியாத துளைகள் இருக்கும்போது, துளைகள் வழியா போறப்ப தானாவே அயனைசேஷன் நடந்துருது, பிரிஞ்சிருது. இந்த 3 வெளிவருதுங்கிறத இனிகளுடைய வேலை. 3 வெளிவருது. அது மெட்டல்லே வருது, ஆக்சைடு மெட்டல்லே வருதுன்னா அப்புறம் அதுல எப்படி வரும்? மெட்டல் ஆக்சைடு மெட்டல்லே வருதுன்னா மெட்டல் ஆக்சைடு எப்படி வரும்? அப்ப முதல்ல இந்த இது வரைக்கும் என்ன பண்ண, கம்பியில அனுப்பியே பார்த்துருக்கானுங்க எல்லாருமே. கம்பியிலே என்ன அனுப்பிச்சிருக்கானு, கம்பியிலே எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் இருக்குது. அது கூட ஒளி உள்ள போயிட்டு இருக்கு. என்னன்னா லாஸ் ஆகுது, ஹீட் லாஸ். இது அப்படி இல்லை. இதை வந்து நாம என்ன பண்ணோம்னா, ஒவ்வொரு வீட்டுக்கு ஜென்ரேட் தயார் பண்ணிட்டு மின்சாரத்தை வந்து போட்டாலே வீட்டு 10 மீட்டருக்குள்ளேயே அனுப்பலாம். எல்லாத்துக்குமே என்ன, எல்லாத்துக்கும் ஒரு டிவைஸ், சின்ன டிவைஸ் வச்சுக்கணும். அது கம்பியிலே அனுப்பலாம். ஆமா, அப்ப வந்து சரி அப்படியே வீட்டுக்குள்ளேயே மின்சாரம் பண்ண, வீட்டுக்குள்ளே கம்பி செலவு கம்மி தானே. ஆல்ரெடி பிளக் இருக்கு, அதுல சொறி விட்டுட்டுனா அது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேலை போகும். வந்துட்டு ஆல்ரெடி இருக்குல்ல, அதுல சொருக வேண்டியதானே. சொறி விட்டுட்டுனா அது எங்கெங்க போகணுமோ போயிட்டு அதோட ப்ராசஸ். அப்ப செலவே மிச்சம். இதுதான் புதுசா இருக்கிறத பயன்படுத்திக்க வேண்டியதா, பயன்படுத்திக்க வேண்டியதா. எதிர்காலத்துல ஒயரிங்க இல்ல, புதுசா வீடு கட்டுறான்னா நாம என்ன பண்ணோம்னா, அந்த புதுசா வீடு கட்டுறவனுக்கு ஐடியா சொல்லலாம். ஏற்கனவே இருக்கிறவனுக்கு நேரடியாக ஃபிளக்ல சொல்லணும், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இதுதான் 2 வழி இருக்குதுல. இதுதான் இந்த குவாண்டம் எனர்ஜி. இப்போ குவாண்டம் எனர்ஜி தான் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். என்ன, இந்த செராமிக்கை வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணாம போயிட்டாரு. இந்த சிஎஸ்ஆர் விஞ்ஞானி ஆர்கே கோட்னால தொடர்ந்து அவர் ஆராய்ச்சி பண்ணல. என்ன பண்றாங்கன்னு தெரியல. அவங்கள பத்தி 1 வருஷமா எதுவுமே காணும். எல்லாரும் வந்திருக்கணும் இல்ல. இப்ப இதை வந்து இப்ப ராமலிங்க கார்த்தியை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணிருக்கணும்னா, பேட்டி கொடுத்துருக்கணும். நான் ஏற்கனவே செஞ்சிருக்கேன், இதை விட அட்வான்ஸா செராமிக்ல அவரு தான் சொன்னாரு, எலக்ட்ரிசிட்டி வருது, ஹைட்ரஜன் வருது, அப்புறம் வந்து ஹைட்ராக்சைடு 3 கிடைக்குன்னு சொன்னாரு. அதைத்தான் நான் மினி அந்த பேரை பார்த்துட்டு நான் பேரவே பார்த்தேன். முதல்ல வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டில இருந்து பேர் வச்சு நானே வச்சேன்.
அப்புறம் பார்த்தா ஏற்கனவே ஒருத்தர் பேர் வச்சிருக்காரு. என்னடா யாரா பேர் வச்சிருக்கான்னு பார்த்தா அப்புறம் தான் எனக்கு இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அது பண்ணி நானே குறிப்பிட்ட ஹைட் நானே பேர் வச்சுட்டேன், ஹைட் வேலை செஞ்சு. ம். அப்புறம் கூகுள்ல பார்த்தா இவரு பேர் வருது. என்னடா இவரு பேர் நான் போட்டா அவரு பேர் வருதுன்னு அப்புறம் தான் அப்புறம் ஆராய்ச்சி பண்ணணும். அப்புறம் பேரை விட என்ன பார்த்தா டக்குன்னு மினி ஹைட் வேலை மினின்னு முன்னாடி சேர்த்து விட்டேன். என்னது மினின்னு முன்னாடி மினின்னு போட்டு அவர் செராமிக்ல பண்றாரு, நான் 2 கம்பியில பண்றேன். அதுதான் ஆச்சரியம். அவர் கம்பியில பண்ணி பார்த்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது அது பண்ணி கம்பியில பண்ணி பார்த்திருந்தாருன்னா என்னை முந்தி இருப்பாரு அவர். இப்ப நான் அவருக்கு முந்திட்டேன். நான் கம்பியில பண்ணி பார்க்கலன்னு நினைக்கல, அது போட்டிருப்பார்ல, அப்படி போடவே இல்லை கம்பியில. இந்த ஆனா ஒண்ணு கம்பியில பண்ணி பார்த்தங்காட்டுக்க செலவில்லாம எலக்ட்ரான செலவில்லாம இதனுடைய ஃபண்டமெண்டலா அந்த அதாவது எனர்ஜியோட ஃபண்டமெண்டலா எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. ஓ இப்படித்தான் பிரபஞ்சமே இயங்குது அப்படின்னு. முதல்ல ஃபண்டமெண்டலா தெரியாம இருந்ததுங்க ஐயா. என்னது ஃபண்டமெண்டல் தெரியாது, மின்சாரம் பாயுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இது வரைக்கும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. மின்சாரம் பாயறதுல ஒரு புண்ணாக்கும் பாயறதில்ல, போட்டான் தான் பாயுது, போட்டான் தான் எடுத்துட்டு போகுது, எனர்ஜி கேரியர். அதுதான் இது. எப்படின்னு கேட்டீங்கன்னா கேரம் போர்டு மாதிரி. கேரம் போர்டு ஒரு ஆளை தள்ளி விட்டா 10 பேர் கீழே விழுகிற மாதிரி. வரிசையில ஒரு ஆள் நிக்கிறான், அந்த வரிசையில காய் நிக்குது. ஒரு காய் அடிச்சோம்னா அந்த முதல் காய் அடி விழுகு. இங்க 10வது காய் அடிச்சோம்னா முதல் காய் விழுகுதுல, அதேதான். அப்ப இந்த ஸ்பீட் அடிக்கிறப்ப ஒன்னு டச் அங்க போயிரு. அதாவது டச் ஆயிட்டு அந்த ட்ரிப்ட் உன்னோட சாச்சி விட்டுருது, அப்படியே போயிட்டு போயிருது. அந்த அப்ப அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ அங்கதான் ஆகுது. என்ன தெரியுங்களா, இது கம்பிக்குள்ள போறப்ப கம்பிக்குள்ள லைட், அப்ப கம்பிக்குள்ளே அந்த அப்ப லைட்டுக்கு என்ன அந்த போட்டானுக்கு என்ன ஸ்பீட் இருக்கணும்? போட்டானுக்கு பயங்கர ஸ்பீடா இருந்தா தான் கம்பிக்குள்ள பாயும். என்ன பாதியா குறைஞ்சிரும் ஸ்பீடு. என்ன ஆயிரும்? பாதியா குறைஞ்சிரும். 3 லட்சத்து 1.5 லட்சம் தான் போகும். உராய்வு இருக்குது இல்லையா? 3 லட்சம் போச்சுன்னா 1.5 லட்சம் போயிரு. 1.5 வினாடிக்கு 1.5 லட்சம் கிலோமீட்டர் அவ்வளவுதான் பாயும். ஏன்னா மின்சார உற்பத்தி ஆகுது, அந்த போட்டான் உற்பத்தி ஆகி நம்ம செம்புக்கடி வழியாக ஜிங்க் கம்பி வழியாக தானே வெளியே வருது. அப்ப ஃபிரிக்ஷனை தாண்டி தானே வரணும். ஃபிரிக்ஷனை தாண்டி வரணும்ல. அப்படின்னா ஃபிரிக்ஷனை தாண்டி உராய்வை தாண்டி வரணும். என்ன வேகத்துல கிளம்பணும் அது? அப்ப எந்த அளவுக்கு அதை தட்டி விடணும், ஆக்சிலேட் பண்ணணும் இல்ல. அப்ப எந்த அளவுக்கு ஜம்ப் ஆகணும். லைட் ஸ்பீடு போட்டான் ஸ்பீடு வந்து நியரஸ்ட் லைட் ஸ்பீடுக்கு இணையானதுங்கிறான். அதாவது லைட் வந்து எனர்ஜி கேரியர் கிடையாது, லைட் வேகமா பாயுது, அதற்கு இணையாக போட்டான் பாயுதுங்கிறான். அதுக்கு அதிகமா இல்ல 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 இதுதான் ஐன்ஸ்டீனுடைய தியரி. இது ஐன்ஸ்டீனுடைய தியரி. இப்ப லைட்டுக்கு ஸ்பீடுக்கு லைட் ஸ்பீடுக்கு மேல எதுவும் கிடையாது. ஆனால் குவாண்டத்துல போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, குவாண்டத்துல பூந்துட்டா லைட் ஸ்பீடுக்கு விட வேற ஸ்பீடு நடக்குது. அது குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். குவாண்டம் குவாண்டம் இணைக்கப்பட்ட ஒரு சோடி எலக்ட்ரானோ, இணைக்கப்பட்ட ஒரு சோடி புரோட்டானோ, இணைக்கப்பட்ட ஒரு சோடி நியூட்ரானோ, அல்லது இணைக்கப்பட்ட ஒரு சோடி புரோட்டானோ இணைக்கப்பட்டு சேர்ந்துட்டோம்னா எந்த கேலக்சியில வச்சாலுமே இங்க திரும்பினா அது திரும்பும், எந்த தொடர்பும் இல்லாம. இதனாலதான் அவர் பயந்துட்டாரு. ஓ நம்மளை விட ஏதோ நடக்குதுன்ட்டாரு, நம்மளை விட என்னமோ நடக்குதுன்ட்டாரு. அதனால அவர் தோத்துட்டாரு, பயந்துட்டாரு. அது எனக்கு ஒத்து வராது விளைவன்ட்டார். உன்னுடைய கண்டிப்பீடு. அப்ப இயற்கையின் ரகசியம் வேற, இயற்கையின் ரகசியம் வேற. நீ பார்க்கிற இயற்கை வேற, இன்னொருத்தர் பார்க்கிற இயற்கை வேற. அப்ப அதுலயும் நடக்குது, இதுலயும் நடக்குது. அப்படித்தான் ஒத்துக்கணும். வா ஒன்றை தத்துவத்திலே வேலை செய்யுது. அப்ப சரி, அப்படின்னா எனர்ஜி கம்மியா கொடு, வேலை கம்மியா கொடு. மணி பேக் கொடுக்கல இது வரைக்கும். இப்ப எல்லா விஞ்ஞானிகளுமே ஏன் ஆற்றல மலிவா கொடுக்க முடியல? எக்ஸ்பென்ஸ் ஓவர் ஆகுது. தண்ணி மாதிரி இல்லீங்களே, தண்ணி எளிதா கிடைக்குதுங்க. மற்றதெல்லாம் ஏன் ஆராய்ச்சி பண்ணல? எந்த விஞ்ஞானி தண்ணி ஆராய்ச்சி பண்ணவே இல்லையா? நான் பண்ற மாதிரி இல்லைங்க. தோணனா தானுங்க ஐயா, நான் பண்ற ஆராய்ச்சி எவ்வளவு பண்ணலையே. நோக்கம் இல்லையே, தெளிவான நோக்கம் கிடையாது. இது வந்து நான் வந்து தண்ணி வந்து எரிபொருளே கிடையாது, ரைட்டு. ஆமா, ஆனா தண்ணியில எனர்ஜி வருதே என்றதுல. நான் ஏன் தண்ணி ஆராய்ச்சி பண்றேன்? தண்ணி ஆராய்ச்சி பண்ணி பிரிச்சிங்க, செலவு கம்மியா பிரிச்சுட்டீங்க. செலவு கலையை பிரிச்சு கட்டுத்தா ராமலிங்கம் கார்த்திக்கு 3ல் 1 பாகம் செலவு கம்மியா, அது கரெக்ட் தான். அது வந்து அந்த டெக்னாலஜி பாத்தீங்கன்னா உள்ள இருக்க அந்த பாலிமர் ஸ்பாஞ்ச் வச்சிருக்காரு. அந்த பாலிமர் ஸ்பாஞ்சுன்னா அது ஒரு ஓட்டை, அது ஒரு ஓட்டை. அந்த ஓட்டை தான் பிரிச்சு கொடுக்குது.
மனுஷெல்லாம் பிரிக்கிறது இல்ல, அது கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தா கொஞ்சம் கூடுதலா பிரிக்குது, கொஞ்சம் வேகமா பிரிக்குது. பேட்டரி கொடுக்க பேட்டரி டிசியில தான் பிரிக்கும். பாருங்க, இது ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, எலக்ட்ரான் நியூட்ரான் நீங்க வந்து தண்ணீரை வந்து ரெண்டா பிரிக்கணும்னா டிசியில தான் பிரிச்சாகணும், டைரக்ட் கரண்ட் தான் பிரிச்சாகணும். என்னது? டைரக்ட் கரண்ட் தான் பிரிச்சாகணும். ஆமா, அந்த ஏசியில கொடுத்தீங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடும். என்னது? கொதிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப புரியுதா? கொதிக்க ஆரம்பிச்சிருந்தா பிசிக்கல் சேஞ்சுன்னு அர்த்தம், ரெண்டா பிரிஞ்சதுன்னா கெமிக்கல் சேஞ்சஸ் அர்த்தம். இந்த புரிதல் இருக்கணும் எல்லாத்துக்குமே. டிசி கரண்ட், டிசி கரண்ட்னா கெமிக்கல் சேஞ்சஸ், ஏசி கரண்ட்னா பிசிக்கல் சேஞ்சஸ். முதல்ல இது வந்து விஞ்ஞானிகளுக்கு தெரியுதான்னு பாருங்க. முதல்ல இந்த முண்டங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. எந்த முண்டங்களுக்கு? ஏசி கரண்ட்னா இப்ப அதாவது கொதிக்க வச்சா பிசிக்கல் கரண்ட், அது வந்து கொதிக்கும். பிசிக்கல் சேஞ்சஸ். அத எரிய வச்சா, நெருப்பு வச்சு எரிய வச்சா பிசிக்கல் சேஞ்சஸ் இதாகும். வந்துட்டு நெருப்பு புடிச்சதுன்னா கெமிக்கல் சேஞ்சஸ், தண்ணி ஆவியாச்சுன்னா பிசிக்கல் சேஞ்சஸ். தண்ணி ஆவியாச்சுன்னா பிசிக்கல் சேஞ்சஸ், அதுல ஒண்ணுமே ஆகாது, ஆவியா போகும். என்னது? ஆவியா போகும். ஆமா, பிசிக்கல். அது அவ்வளவுதான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது அது வந்து சுடுதண்ணி தான் வைக்கிறதுக்காக, சுடுதண்ணி டீ வைக்கிறதுக்காக, முட்டைகளை சுடுதண்ணி வைக்கிறதுக்காகண்டா. ஓகே, இப்போ இது வந்து டிசி கொடுத்தீங்கன்னா கெமிக்கல் சேஞ்சஸ். கெமிக்கல் சேஞ்சஸ் ஆகிறப்ப ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டா பிரிஞ்சிரும். இப்ப புரியுதா? இப்ப புரியுதான்னு கேக்குறேன். இப்ப திருப்பி சொல்லுங்க. அவர் இன்ஜினியருங்க, அவர் பில்டிங் இன்ஜினியர். இப்ப வந்து கரண்ட் டிசி கரண்ட் டைரக்டா உள்ள செலுத்தணும்னா, தண்ணியில செலுத்தணும்னா அது கொதிக்காது. டைரக்டா தண்ணியில வயர் எடுத்து வைக்கணும். அப்படி வச்சுன்னா அது வந்து மாலிகுல் பெரிய வந்துட்டு பின்ன நெருப்பு ஃபயர் பண்ணாக்க அது கொதிக்க ஆரம்பிச்சுட்டு மேல ஆவியா போயிடும் வந்துட்டு. அப்ப ஏசி கரண்ட் தண்ணி கொதிக்க வைக்கும். ஹீட்டர் போடுறீங்களே, ஹீட்டர் போற கரண்ட் தானே குடிக்கிறீங்க. இப்ப புரியலையா? ஹீட்டர் போட்டு தண்ணி, இப்ப புரியுதா? அதே தண்ணி பிரிக்கிறதுக்கு டிசி தான் கொடுத்தாங்கன்னு பாருங்க. இயற்கை என்ன பண்ணுது பாருங்க, நேச்சுரல் எனர்ஜி கொடுக்குறான். அப்ப ஆல்டர்னேட்டிவ். அப்ப ஏசி கரண்ட்டுக்கு பொய் கரண்ட், அது ஏசிங்கிறது ஒரு பொய் கரண்ட் தான், அது உண்மையான கரண்டே கிடையாது. ஏசிங்கிறது ஒரு பொய் கரண்ட். ஆளை சாவடிக்கிறதே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆளை சாவடிக்கிறதுக்குன்னா டெஸ்லா கண்டுபிடிச்சாரு. டெஸ்லா தான் அவர் கண்டுபிடிச்சாரு. டெஸ்லான்னு ஒரு ஆள் இல்லைன்னா ஏசி கரண்ட், டெஸ்லான்னு ஒரு விஞ்ஞானி இல்லை அப்படின்னா இந்த ஏசி கரண்ட் கிடையாது. ஏன்னா டிசி கரண்ட் வந்து தூக்கிட்டு போக முடியாது. எல்லாம் பெரிய பெரிய டிசி கரண்ட் எடுத்து தெரியுமா, அது சார்ஜ் பண்ணிக்கலாம், கெமிக்கல் ஊட்டினா கொஞ்ச நேரம் ஓடு, கண்டினியூட்டா வந்து எடுக்க முடியாது. அது பெரிய பிரச்சனை வந்துருச்சு அவனுக்கு. அதனாலதான் இது என்ன, இந்த ஏசி கரண்ட் என்ன பண்றாங்கன்னா, எங்கேயோ எரிபொருள், எங்கேயோ டீசல், எங்கேயோ பெட்ரோல், எங்கேயோ நிலக்கரி, எங்கேயோ நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன், அங்கிருந்து சுத்த வச்சு அங்கிருந்து எனர்ஜி எல்லா நாட்டுக்கு எல்லாத்துக்கும் அனுப்புறதுதான். எல்லாத்துக்கும் அனுப்புறது யாருக்கும் சொந்தம் கிடையாது, அரசாங்கத்துக்கு மட்டும்தான் சொந்தம். அரசாங்கத்துக்கு மட்டும்தான் சொந்தம். இப்போ நாம இனியன் கண்டுபிடிக்கிற இந்த குவாண்டம் சென்டர்னா பவர் அரசாங்கத்துக்கு கிடையாது, பவர் தனி மனிதனுக்கு. பவர் வந்து தனி மனிதனுக்கு வந்துடணும். பவர் வந்து தனி மனிதனுக்கு. சோலார் பேனல் போடுற மாதிரி தான். என்னது? சோலார் பேனல் போடுற மாதிரி தான். அது பயங்கர செலவாகும், அதெல்லாம் பயங்கர செலவாகும் தெரியுங்களா? சோலார் பேனல் நீ சோலார் பேனல் பண்ணா 6 மணி நேரம் தான் வேலை செய்யாது, அதுக்கப்புறம் வேலை செய்யாது. அதுவும் போச்சு, அது லட்சக்கணக்கில் போடணும். என்னது? குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு குறைஞ்சபட்சம் 1.5 லட்சம் வேணுங்க. குறைஞ்சபட்சம் 1.5 லட்சம் போடணும். 1.5 லட்சம் இருந்ததுன்னா ஒரு 1000 வாட்ஸ் எடுக்கலாம். மினிமம் 1000 வாட்ஸ் எடுக்கலாம், அல்லது 1000-2000 வாட்ஸ் எடுக்கலாம். அது ஒரு ஆள் 20 யூனிட் எடுக்கலாம். ஆனா அது 6 மணி நேரம் 7 மணி நேரம். அப்புறம் சார்ஜ் பண்றதுக்கு டிசி, அதுல ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஆனா நைட்ல கூட எடுக்கலாம். நைட்ல இருக்கிற காமரேவும் சோலார்ல எடுக்கலாம். இந்த சோலார் பேனல் இருக்குல்லையே, அந்த சோலார் பேனல்லே வந்து இன்னும் சில மெட்டல் ஆக்சைடு சேர்த்தோம்னா நைட் இருந்து எனர்ஜி எடுக்கலாம். கூலிங் பவர், அந்த கூலிங். ஆமா, அதுக்கு எனர்ஜி மாத்தலாம் வந்துட்டு. ஆமா, அதுக்கு வந்து காமாரே வந்து நைட்ல காமாரே நல்லா நைட்ல காமாரே இது இருக்கும். அது பாத்தீங்கன்னா இது இருக்கு இல்லைங்களா, அல்ல ஈயத்தை கலந்தோம்னா காமாரே இழுக்கும். ஈயம் இப்ப சூரிய ஒளி கூட வந்து இப்ப டிசி கரண்ட் மாதிரி வேலை செய்யுங்க. டிசி தான், நேச்சுரலாவே டிசி தான், நேச்சுரலாவே டிசி தான். ஆமா, நேச்சுரலாவே டைரக்ட் தான், எல்லாமே டைரக்ட். என்னது? டைரக்ட். இயற்கை என்பது டைரக்டா தான் எனர்ஜி கொடுக்கும், இன்டைரக்டா கொடுக்காது, மாத்தி மாத்தி கொடுக்காது. இது ஏசி எப்படி தெரியுங்களா, மாத்தி மாத்தி கொடுக்கும், டோட்டல் ஃபெயிலியர். மாத்தி மாத்தி கொடுக்கும். என்னது? மாத்தி மாத்தி கொடுக்கும்.
இப்ப முன்னாடி போக பின்னாடி போக முன்னாடி போக பின்னாடி போக. அதனால வந்து தண்ணி கொதிக்குமே தவிர அதே எரிபொருள் வந்து இன்ஃபிளாக்சுவேஷன் வந்துட்டு, அது ஃபிளாக்சுவேஷன் தான் வந்துட்டு கம்மியாகும் அதிகமாகும், ஸ்டாண்டர்டா ஒரே கிராஜுவல் இருக்காது அதுகிட்ட. அதனாலதான் டிசி இயற்கை பாருங்க, தண்ணியை பிரிக்கிறதுக்கு இயற்கை நேரடியா மின்சாரத்தை கொடுறா, டைரக்டா சப்ளை கொடுக்க சொல்லுது. டைரக்ட் சப்ளை கொடுக்கறப்ப அது ரெண்டா பிரிஞ்சிருது. சரியா? இப்ப நம்ம அடுத்தது என்ன செய்யணும்னா, நீங்க சாம்பிள் வச்சு யாராவது கேட்டா நேர்ல போய் எப்பயும் செஞ்சு வச்சுங்க, கூப்பிட்டாங்கன்னா போய் பேசுங்க. அவ்வளவுதான். இனி நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. உங்க வேலையே சரியா போகுது. காலையில எந்திரிக்கிறீங்க, போறீங்க, வர்றீங்க, வாரத்துல ஒரு நாள் வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? உங்களால முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை பண்ணுறீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்டல் சொல்லி இது பண்ணுவோம். நீங்க சாம்பிள் செஞ்சு வச்சுக்கோங்க, 10 டியூப் போட்டு வச்சுக்கணும். இது அந்த அலுமினி கம்பி எடுத்துருங்க, அலுமினி கம்பி எடுத்துட்டு ஜிங்க் கம்பி போட்டுருங்க. கட்டு கம்பி போய் ஒன்று வாங்கிக்கிங்க. கட்டு கம்பி போய் இருக்கிறத மெலிஸ் கட்டு கம்பி வாங்கிங்க. இருக்கிறதுல மெலிஸ் கலாய் கம்பி பல பலன் இருக்கும். அதை சும்மா ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினா போதும். 10 ரூபாய்க்கு அவ்வளவுதான். ஒரு மல்டிமீட்டர் வேணும் தேவை. ஒரு மல்டிமீட்டர், நீங்க வச்சிருக்க டியூபு, அந்த அலுமினி கம்பி உருவிட்டு இதை வச்சிருங்க. போட்டு ஒரு சின்ன ஒரு அட்டைப்பெட்டியில் போட்டு வச்சு, அட்டைப்பெட்டியில் போட்டு லப்பர் பேண்ட் போட்டு கட்டிக்குங்க. அவ்வளவுதான். போட்டு இல்லை முறுக்கி விட்டுருங்க. ப்ளஸ் மைனஸ் முறுக்கி விட்டு ஒரு பச்சை லைட்டு வச்சுக்கோங்க. பச்சை லைட் 2 3 வச்சுக்கோங்க. பச்சை எல்இடி. அதை தினம் செக் பண்ணுங்க. மல்டிமீட்டர் ஒரு இரவுல எரிய விடுங்க. காலையில பாருங்க 6.5 வோல்ட் வரும். காலையில பாத்தீங்கன்னா 3.5 வோல்ட் வந்துடும். அப்படியே கழட்டி வச்சிருங்க. ஒரு போறப்ப 2 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா மறுபடியும் 6 வோல்ட்டுக்கு வந்துடும். ஒரு வாரம் 10 நாள் 15 நாள் எரியும். ஒரு டிராப் தண்ணி, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டிராப் தண்ணி விட்டுனா போதும். 2 ml 3 ml அது போதும். அதுவே ஒரு வாரத்துக்கு எரியும். இதை நீங்க முதல்ல அது புரிஞ்சுக்குங்க. அப்ப எல்லாமே ஜம்ப் தான், எல்லாமே ஜம்ப் தான். அப்ப வந்து எலக்ட்ரான் ஜம்பும் இருக்குது, அப்புறம் புரோட்டான் ஜம்பும் இருக்குது, நியூட்ரான் ஜம்ப் ஆகி ரிவர்ஸ்ல வந்துருது. ஆச்சரியமா இருக்கு. அப்ப இது சப்ளை அப்ப 2 தான் இருக்கு. எலக்ட்ரான் நியூட்ரான் தான் இருக்குது. எலக்ட்ரான் புரோட்டான் தான் இருக்கு. எலக்ட்ரான் புரோட்டான் தான் இருக்கு. நியூட்ரான் என்ன பண்ணுதுன்னா இழந்ததை திருப்பி கொண்டு வந்துருது. இழந்ததை திருப்பி கொண்டு வந்துருது. அப்ப எங்க இருந்து எடுத்துக்கு? ஸ்பேஸ்ல இருந்து. அந்த ஒன்னா தானா உற்பத்தி பண்ணணும், அல்லது ஸ்பேஸ்ல இருந்து எடுத்துக்கணும். இவ்வளவுதானே? இப்படித்தான் இருக்க முடியும். எனர்ஜி எங்க இருக்குது? எங்க வேணாலும் இருக்குது, எல்லா இடத்துலயும் இருக்குது. இவன் என்ன நினைச்சிட்டானா, எனர்ஜி பெட்ரோல் டீசல் நிலக்கரி அப்படின்னு நினைச்சிட்டான் பாருங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய மடத்தனம். மிகப்பெரிய மடத்தனம். அதை வந்து கம்பியில கொண்டு போலான்னு சொல்ற பாருங்க, அது அதை விட மடத்தனம். இப்ப கம்பியே தேவையில்லை நமக்கு. இதே டிரான்ஸ்பார்மரே தேவையில்லை. அப்படி கொண்டு வரணும். இப்ப நம்ம பேசுறதுல கதைக்கு வராது. செஞ்சு காட்டி செஞ்சு காட்டி மெட்டல் ஆக்சைடுக்கு மாறணும். இது வந்து ப்ரூஃப் பண்றதுக்கு ஆகுமே தவிர இது வந்து பயன்பாட்டுக்கு வராது. விஞ்ஞானிகளை ஒத்து வச்சுக்கிறதுக்காக, விஞ்ஞானிகளை கான்செப்ட் லாஜிக். ஆமா, தண்ணியே போதும். தண்ணி எந்த தண்ணி வேணா ஊத்திக்கலாம். நீ சாதாரண போர்வை கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து ஊத்திட்டீங்கன்னா உனக்கு எவ்வளவு வேணும்? நம்ம செய்யற செரமிக் தகுடு தான் முக்கியம். அவ்வளவுதான். ஏன்னா இது விண்வெளியிலும் வேலை செய்யணும். அதனாலதான் இவ்வளவு கண்டுபிடிப்பு வருது. விண்வெளியிலும் வேலை செய்யும். அது மட்டும் இல்ல, எனர்ஜி நிறைய. ஒரு நாளைக்கு 5000 வாட்ஸ் 10,000 வாட்ஸ் உற்பத்தி பண்ணோம்னா நாம வந்து இது எலிமெண்ட்டே உற்பத்தி பண்ணலாம். புரோட்டானோட புரோட்டான் சேர்த்துட்டே போனோம், நமக்கு தேவையான எலிமெண்ட் உற்பத்தி பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல ஹைட்ரஜன் வேணும்னா ஹைட்ரஜன் உற்பத்தி பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல ஆக்சிஜன் வேணும், ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணிக்கலாம். ஆக்சிஜன்ங்கிறது ஹைட்ரஜன் ஒண்ணு இல்லைங்க. ஹைட்ரஜன் ஒரு புரோட்டான் கூட ஹைட்ரஜன், அவ்வளவுதான். 2 புரோட்டான் 2 H2 2 சேர்ந்து ஆக்சிஜன் ஒன்று சேர்ந்துச்சுன்னா நீர் வந்தாச்சு அங்க இடத்துல. அப்ப நீரை நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம். நீரை உற்பத்தி பண்ணிக்கலாம். இல்ல புரோட்டான். ஆமா, அப்ப எனர்ஜி ஃப்ரீயா இருக்கணும். எனர்ஜி தாராளமா இருக்கணும். எனர்ஜி ஃப்ரீயா இருக்கணும். ரெண்டு கனெக்ட் பண்ணி நீரை வாட்டர் உருவாக்கலாம். புரோட்டானவா எல்லாமே புரோட்டான் பேசிஸ். அதை கண்டுபிடிச்சிட்டல. ஒரு புரோட்டான் சேர்ந்த ஹைட்ரஜன், 2 சேர்ந்த ஹீலியம், 3 சேர்ந்த என்னமா வச்சிருக்கிறான், 4 கொண்டு வச்சிருக்கிறான், 5 கொண்டு 6க்கு வந்து ஆக்சிஜன், 6க்கு வந்து ஆமா 6க்கு வந்து ஆக்சிஜன், 6க்கு வந்து கார்பன், 6க்கு வந்து கார்பன், 7 புரோட்டான் இருந்தா நைட்ரஜன், 8 புரோட்டான் சேர்ந்தது ஆக்சிஜன். இதுதான் 8 புரோட்டான் சேர்ந்த ஆக்சிஜன். அந்த நியூக்ளியர்ல எத்தனை புரோட்டான் இருக்குன்னு, நியூக்ளியர்ல எத்தனை புரோட்டான் இருக்குது, அதுதான் கணக்கு.
நியூக்ளியர்ல எத்தனை புரோட்டான் இருக்குது? நியூக்ளியருக்கு இன்னொரு பேரு புரோட்டானுங்க. நியூக்ளியருக்கு இன்னொரு பேரு புரோட்டான். நியூக்ளியருக்கு இன்னொரு பேரு புரோட்டான். நியூக்ளியர். நியூக்ளியருக்கு ஒரு பேரு நியூக்ளியர்னா அணுக்கரு, மையத்தில் இருக்கிற கரு. அதுக்கு பேர் புரோட்டான்னு சொல்லலாம், நியூக்ளியர்னு சொல்லலாம். ஓகே, வேற ஒண்ணும் இல்ல. இவ்வளவுதான். இது பேசிக் இவ்வளவுதானுங்க. வேற ஒண்ணும் இல்ல இதுல. அப்படின்னா சூரியன் என்ன பண்ணுது? சூரியன் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா எனர்ஜி பூரா போட்டான் வடிவத்தில் தான் அனுப்புது. எனர்ஜி பூரா போட்டான் வடிவத்தில் தான் அனுப்புது. அப்ப நேரம் பூமிக்கு வருது. எந்த லாசம் இல்லாம பூமிக்கு வருது. எந்த லாசம் இல்லாம பூமிக்கு வருது. அந்த பிளேட்ல படுது. பிளேட்ல பட்டோடனே எலக்ட்ரானை தள்ளி விடுது. எலக்ட்ரானை தான் தள்ளுது. எலக்ட்ரான் அப்படியே ட்ரிகர் அடிக்குது. எலக்ட்ரான் மூவ்மெண்ட், எலக்ட்ரான் ட்ரிஃப்ட் ஆகுது. எலக்ட்ரான் ட்ரிஃப்ட் அப்புறம் முன்னாடி தள்ளிட்டே போயிருது. அவ்வளவுதான். இப்போ தண்ணிலையும் அடிக்குது. தண்ணியிலேருந்து மாலிகூல்ஸ் பிரிஞ்சு அது வந்து இதாகுது. வந்துட்டு தண்ணி வந்து அதிர்ந்துட்டே இருக்கு. தண்ணி வந்து அதிர்ந்துட்டே இருக்கு. ஒரு வினாடிக்கு அது வந்து 100 ஜிகாஹெர்ட்ஸ் அடிக்கணும். 100 பல லட்சம், குறைஞ்சபட்சம் ஒரு வினாடிக்கு 1 கோடி வைப்ரேஷன் இருக்கணும். என்னது? 1 கோடி வைப்ரேஷன். 1 கோடி ஃப்ரீக்வன்சி இருக்கணும். ஹெர்ட்ஸ். அது 100 மெகாஹெர்ட்ஸ், ஜிகாஹெர்ட்ஸ், 100 ஜிகாஹெர்ட்ஸ்னு வச்சுக்கலாம். அது கற்பனையே பண்ண முடியாது. அப்பதான் அந்த ஸ்பீடு. அப்ப ஒளி வெளியே வருதுன்னா என்ன ஸ்பீட்ல வரணும் வெளியே? ஒளிக்கு 3 லட்சம் கிலோமீட்டருங்கிற போட்டானுக்கு கிட்டத்தட்ட போட்டானும் ஒளியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வேகத்துல பயணிக்குதுங்கிறீங்க. இது எனர்ஜி கொண்டு போகும், அது எனர்ஜி கொண்டு போகாது. ஆனா ரெண்டு கிட்டத்தட்ட அது வந்து அது 100 கிலோமீட்டர் வேகம்னா இது 99 கிலோமீட்டர் வேகம். அவ்வளவுதான். அதை விட கொஞ்சம் ஸ்பீடு கம்மி போட்டானுக்கு. அதனால வெயிட் இல்லாதனால எதுக்கு வேணாலும் பூந்துக்கும். வெயிட் இல்லாதனால எதுக்குள்ள வேணாலும் பூந்துக்கும். ஆனால் கம்பிக்குள்ள பூதுகிறப்ப ஃப்ரிக்ஷன் வருது. கம்பிக்குள்ள லைட்ல போகும்போது அது வந்து ஸ்பீடு போகும். இப்போ இது கம்பிக்குள்ள போய் மெட்டலோட ஃப்ரிக்ஷன் வந்து ரெடியூஸ் பண்ணும். ரெடியூஸ் பண்ணி அது 50% குறைச்சி விட்டுருது. 50 எவ்வளவு குறைக்குது அதை பத்தி கேள்ல. நம்ம வீட்டுக்குள்ள எவ்வளவு வச்சு பூமியினுடைய நீள அகலமே 12,000 கிலோமீட்டர் தானுங்க. பூமியோட அகலமே 12,000 கிலோமீட்டர் தானே. சுத்தி பாத்தீங்கன்னா 3.1 3.2 பெருக்கிட்டீங்கன்னா அதை வட்டம். அவ்வளவுதான். பையாறு நீங்க பெருக்கிக்கிட்ட முடிஞ்சு போச்சு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா தமிழ்ல எழுதியிருக்கான். தமிழ்ல வந்து வட்டத்தின் சுற்றளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கானே. வட்டத்தில் அது தமிழ் கணக்கிலே இருக்கு. அதாவது தமிழர்கள் எப்போ 3.4 எப்பவோ கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த ஆரம் இருக்குல்ல, ஆரத்தை வச்சு சக்கரை, வண்டியோட சக்கரத்தை வச்சு அதுக்கு முன்னாடி பழைய சித்தர்கள் வந்து அந்த சக்கரத்தை வரைஞ்சி ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பாட்டு அதாவது அந்த பாட்டு நேத்தா படிச்சு பார்த்தேன். அது வந்து கணக்கதிகாரம்னே இருக்கு. அந்த டக்குன்னு மறந்து போச்சு. வேற ஒண்ணும் இல்ல. வட்டம் இருக்கு இல்லையா, வட்டத்தில் பாதி வட்டத்தில் அது பாருங்க. வட்டத்தில் பாதி அப்புறம் ஆரத்தில் என்னது வட்டத்தில் அது என்ன பாட்டு அருமையா, சும்மா 2 வரியில அருமையா இருக்கு. இல்லையா, நீங்க ஒரு தடவை அனுப்பிச்சிருந்தீங்க, நானும் படிச்சேன். அதே வட்டத்தில் ஆறுன்னு சொல்லிட்டு அதை அனுப்பிச்சு நான் படிச்சேன். வட்டம் விட்ட 2 தான். அதாவது விட்டத்தில் பாதி ஆரம். ஆமா. அப்புறம் அதே மாதிரி வட்டத்தில் என்னமோ ஒண்ணு வந்துச்சு. இந்த 2ஐயும் போட்டா வட்டத்தினுடைய பரப்பளவே வந்துடும். வட்டத்தினுடைய பரப்பளவு வட்டத்தில் பாதி அதான் சொல்றாரு. அதுதான் வட்டத்தில் பாதி விட்டம், விட்டத்தில் பாதி ஆரம். சட்டன தோன்றுமே குழி. குழின்னு வரும். சட்டன தோன்றுமே குழி. குழின்னு எழுதின அர்த்தம். குழினா குழி கிடையாது. குழினா பரப்பளவுன்னு அர்த்தம். என்னது பரப்பளவு? குழினா 2 அர்த்தம் இருக்கு. குழினா ரைட், கரெக்ட்யா. குழினா இப்ப நான் எங்க ஊர்ல இது பண்ணும்போது அதுதான் அதுல வந்துச்சு. கரெக்ட் தான். ஏன்னா குழின்றது பரப்பளவு. இந்த மேஸ்திரி வேலை எல்லாம் பாக்குறாங்கன்னு வச்சுங்க, இந்த கல்லு அடிக்கிறவங்க அவன் எல்லாம் குழின்னு தான் சொல்லுவான். நீ குழின்ட்டு வந்து 3 குழினா நம்ம டெக்னிக்கல் படி 3 அளவு சேர்க்கணும். லென்த், பிரெத், ஹைட்டு.
ம் ஆனா இவனுக்கு குழினா கணக்கு என்னன்னா பரப்பளவு தான். ஆமா அதை சொல்லி ஒரு தடவை வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. அவன் கன்சிடரேஷன் அப்படி பண்ணிச்சு. ஆனா பேமெண்ட்டும் அவனுக்கு கம்மியாகுது. குழியில ம் போனா அதாவது 3 டைமென்ஷன் போட்டாக்க பேமெண்ட் கம்மியாகுது. ம் 2 டைமென்ஷன் போட்டுனா அமௌண்ட் அதிகமாகும், அவனுக்கு பேமெண்ட் அதிகமாகும். ம் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டு ஓ, இவங்க கணக்கு வந்து பரப்பளவு, அப்ப இது கரெக்டா மேட்ச் ஆகுது. ஆமா ஆமா அது அங்க இருக்கு, நான் பாக்குறேன் பாரு. சரி, முடிஞ்சு போச்சு. இப்ப இப்ப நான் உன்னை பேச வேணா என்ன கேட்டீங்கன்னா, நீ இதை நீங்க செஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ம். செஞ்சு வச்சு அந்த மணி பாரதிக்கு அனுப்பி விடுங்க. இதோ நான் செஞ்சுட்டேன், இது எப்படி டெவலப் ம். பண்ணலாம்னு பாரு. இப்ப இனியனுடைய வேலை ம். முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க. இனியனுடைய வேலை முடிஞ்சிருச்சு, என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. ம். சும்மா வாயில சரிங்க. பேசக்கூடாதுங்க. வாயில சும்மா சரி பேப்பர் அனுப்புறதுக்கு வழி சொல்லு. நீ மேக்சின் அனுப்பல, அதாவது அறிவியல் இதழ் எழுதலாங்கிறீங்க. எப்படி அனுப்புறது? அனுப்புங்க, நான் அனுப்புற கட்டத்தில் அனுப்பலாங்களே. ம். இப்ப நான் வந்து மணி பாரதிக்கு போட்டுட்டு தான் இருக்கிறேங்க. ம். அப்புறம் ஹைட்ரஜன் மாநாடு நடக்குது, ஏதோ டெல்லியிலயோ சென்னையில ஹைட்ரஜன், நீங்க ஹைட்ரஜன் மாநாடு கூட போலாம். 10ஆம் தேதி நினைக்கிறேன், வர 10ஆம் தேதி. சரிங்க. ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன், பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி அக்டோபர் 10 ஃப்ரைடே இருக்குங்க. உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, அதுல குழுவுல போட்டிருக்கு பாருங்க. மொத்தம் ஐஐடி இருக்கு, சென்னை ஐஐடியில ஹைட்ரஜன் மாநாடு நடக்குது. போயிருங்க, உள்ள போங்க, பதிவு ஓகே. பண்ணிட்டு உள்ள போங்க. பதிவு பண்ணி இதை எடுத்துட்டு செஞ்சுட்டு போங்க, இதை எடுத்துட்டு செஞ்சுட்டு போங்க. ம். ம். எடுத்து பேப்பர் ஜெராக்ஸ் இருக்கு, எடுத்துட்டு போயிருங்க. பிளாக் சரிங்க. ஹோல் ஜெராக்ஸ் இருக்கு. பிளாக் ஹோலுக்கு எப்படி பண்றேன்னு பார்த்தேன். பிளாக் ஹோல், மினி பிளாக் ஹோல் கண்டுபிடிச்சாச்சு, இதுதான் டெவலப்னு சொல்லிட்டு பேசுங்க நீங்க அவங்ககிட்ட. ம். ம். யாராவது இருந்தா பேசுங்க, சும்மா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உள்ள போங்க. பதிவு பண்ணிக்கங்க, ம். பதிவு பண்ணிட்டு உள்ள போலாம். ஓகே. ஆமா, நான் இருக்க மாட்டேன், நான் அங்க வந்து பிரயோஜனம் இல்லை, நான் வந்து பிரயோஜனம் இல்லை. ம். அது சரி. இந்த வாய்ப்பு இருக்கு மாதிரி நான் இதை பத்தி பேசலாம். சரிங்களா? நன்றி. ஓகே.